உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் 2009ஆம் ஆண்டு புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் இன்று வரை பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது. அது ஆக்சுவலாக பஸ் நிலையமா இல்லைனா கூட பணிமனையாவோ இல்லைன்னா டூரிசம் போர்டுக்கு சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதோ சென்னையிலேருந்து சேலம் போகிறதுக்காக, ஏன்னா அங்கே நிறைய நகாய் ப்ராப்ளம் இருக்குது, கேஸ் இருக்கிறதுனால முடியாதுன்னு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். நிதின் கட்கரி மத்திய அமைச்சரிடம் லெட்டராக கொடுத்துருக்கோம். 3 மாதத்தில் அந்த பஸ் நிலையம் பயன்பாட்டுக்கு வரும்னு சொன்னார். அப்படி அது முடியாத பட்சத்தில் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா 2009 கட்டி அரசு நிதி வீணாகாமல் இருக்கிறதுக்காக அதை பணிமனையாவோ இல்லைன்னா டூரிசம் போர்டு கொடுத்து சென்னை டு பெங்களூர் போகிறவங்க நின்று சாப்பிட்டுட்டு போகிறதுக்கான ஹோட்டலாக இல்லை வேறு ஏதாவது வணிக வளாகமாக மாற்றி கொடுக்கும்போது முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டார். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் குறிப்பிடுகின்ற பேருந்து நிலையம் என்பது போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமானது என்பதாக எனக்கு தகவல் இல்லை. அது நகராட்சி நிர்வாகத்துறைக்கு சொந்தமானதாக இருக்கும். எனவே மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து அது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு நடவடிக்கை. மாண்புமிகு ஜே பிரின்ஸ்.